ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. நலன் தமேந்தி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அதை சகிச்சுக்க முடியாம அவளை நடுக்காட்டிலேயே அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறான். நள்ளிரவு நெருங்குச்சு. தூக்கத்துல உருண்ட தமயந்தி கண் வீழ்ச்சி பார்க்கறா. அந்த இருட்டெல்லாம் எதுவும் சரியா தெரியல. கையை வச்சு தரையில தடவி பார்க்கறா. பக்கத்துல இந்த கணவனை காணோம். மன்னா, மன்னா, எங்கே இருக்கிறீர்கள்? இந்த இருளில் என்னை தவிக்க விட்டு எங்கே உட்கார்ந்துருக்கிறீர்கள்னு பக்கத்துல தான் எங்கன்னா இருப்பான்ற நம்பிக்கையில மெதுவா கூப்பிட்டு பார்த்தா. ஆனா எந்த சத்தமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சத்தமா மன்னவரே எங்க இருக்கிறீர்கள்னு கூச்சல் போட்டா. ஆனா எந்த பலனும் இல்லை. போய்விட்டாரா? என்னை தவிக்க விட்டு எங்கோ போய்விட்டாரே. இறைவா, நட்டு நடு காட்டில் என்னை விட்டு சென்று விட்டாரே. நான் துன்பத்தை மட்டுமே அனுபவிப்பதற்கென்றே பிறந்தவளா? ஐயோ, நான் என்ன செய்வேன்னு அவளை பயம் ஆட்டி படைக்க அழுது புரண்டு புலம்புனா. பயத்துல அந்த இருட்டுல அவளுக்கு எங்கேயுமே போக தோணல. நலன் இப்படி அவளை விட்டுட்டு போயிட்டான்றதை நினைச்சு இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சூரியன் உதயமாச்சு. அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு தேடுனான். அப்போ அந்த நேரத்துல ஏதோ ஒன்று அவ கால்களை பிடிச்சு இழுத்தது. யார் இழுக்கிறாங்கன்னு பார்த்தப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய மலைப்பாம்பு கிட்ட அவ சிக்கி இருக்கிறதே. பயத்துல அலர்னா. மகாராஜா, மகாராஜா, இந்த பாம்பிடம் சிக்கிக் கொண்டேன். அது என்னை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. ஓடி வந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு கத்துறா. அதுக்குள்ள பாம்பு அவ வயிற்று பகுதி வரைக்கும் உள்ள இழுத்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்க போறோன்ற எண்ணம் அவளுக்குள்ள ஊடுருவ அந்த வழியா வந்த வேடன் ஒருத்தன் இதை பார்த்துடுறான். உடனே அந்த பாம்பை தன் வாளால வெட்ட அது வலி தாங்க முடியாம வாயை பிளந்துச்சு. அதுதான் சமயம்னு தமயந்திய வெளியே இழுத்து போட்டு காப்பாத்தினான். ஐயா, என்னை பாம்பிடமிருந்து காப்பாற்றினீர். இதற்கு பிரதி உபகாரம் என்ன செய்தாலும் தகும். தங்களுக்கு நன்றின்னு சொன்ன தமயந்தியோட அழக விழுங்குற மாதிரி பார்த்தான் வேடன். ஆமாம், நிச்சயமாக உன்னை காப்பாற்றியதற்கு எனக்கு பரிசு வேண்டும் தான். அந்த பரிசே நீதான்னு அவ்வளவு ஆசையோட நெருங்கினான். வேடன் இப்படி சொன்னானோ இல்லையோ, அட கடவுளே, இதுக்கு அந்த பாம்பு பசிக்கே இரையாகி இருக்கலாமே. இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சவ உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. ஓடுறா ஓடுறா, புதர்கள் காட்டு செடி கொடிகளை தாண்டி தன் கற்பை பாதுகாத்துக்க உயிரையும் பொருட்படுத்தாம ஓடுனான். ஆனா வேடனுக்கோ அந்த காடு அவன் வீடு மாதிரியாச்சு. பழக்கப்பட்ட இடத்துல ஓடுறது அவனுக்கு கஷ்டமா என்ன? விடாம துரத்திட்டே இருந்தான். இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்ற நிலையில தமயந்தியும் அங்கே நின்னுட்டா. அந்த பூ இப்ப புயலா மாறிடுச்சு. அவ கண்கள்ல அனல் பறக்க வேடனே அவளை பார்த்து பயந்து திகச்சு போய் நின்னுட்டான். அவளுடைய கற்பு கனலே அந்த வேடனை எரிச்சிடுச்சு. பஸ்பமாகி போனான். அங்கிருந்து விரக்தியோட நடந்து போனப்போ வணிகன் ஒருத்தன் அந்த வழியா வந்தான். அவ யாரு, என்ன, ஏன் அழுகிறான்னு விசாரிச்சப்போ தன் கணவனை பிரிஞ்சு அவரை தேடி அலையிறதா அவன்கிட்ட சொன்னான். வேடன் மாதிரி இல்லாம நல்ல ஒழுக்கமானவனாவும் இரக்கமுடையவனாகவும் இருந்தான் அந்த வணிகன். நீ இதுக்கு மேல இந்த காட்டுல இருக்காத. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா சேதி நாடு வரும். அங்க நீ போனா உன் பிழைப்புக்கு ஒரு வழி கிடைக்கும். நிச்சயம் உன் துன்பமும் தீரும்னு ஆறுதல் சொன்னான். மனிதர்கள்ல நல்லவர்களும் இருக்காங்கன்னு அந்த வணிகனுக்கு நன்றி சொன்ன தமயந்தி அங்கிருந்து வேகமா நடந்து சேதி நாட்டை வந்து அடைஞ்சா. கிழிஞ்ச புடவையோட அவளை பார்த்தவங்க அவங்க நாட்டுக்கு யாரோ ஒரு பெண் இப்படி புதுசா வந்திருக்கிறதா அவங்க நாட்டு அரசி கிட்ட போய் சொல்றாங்க. அரசியும் அந்த பொண்ணை உடனே என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதும் தமயந்தியை கூட்டிட்டு போய் அரசி முன்னாடி நிறுத்தினாங்க. என்ன விஷயம் யாருன்னு விசாரிச்சதும் தமயந்தியும் தன் கணவனை பிரிஞ்ச கதையை சொல்லி அழுதா. அவ மேல இறக்கப்பட்ட அரசியும் அவ கணவனை தேடி தரதாவும் அது வரைக்கும் பாதுகாப்பா தன் கூடிய தங்கும்படியும் அடைக்கலம் தந்தாங்க. தமயந்தி பட்ட கஷ்டத்துக்கு ஓரளவுக்கு தற்காலிக தீர்வு கிடைச்சது. இதுக்கிடையில நலத்தமயந்தியால அந்தனர் கூட அனுப்பப்பட்ட அவங்களுடைய பிள்ளைகளும் விதர்ப்ப நாட்டுல அவங்க தாத்தாவோட போய் சேர்ந்தாங்க. பிள்ளைகள் அரண்மனையில நடந்த எல்லா சம்பவங்களையும் விளக்கமா எடுத்து சொன்னாங்க. பீமராஜா உடனே அந்த அந்தனர்கிட்ட, அந்தனரே, நீர் வேகமாக இங்கிருந்து புறப்படும். நலனும் தமயந்தியும் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வாரும்னு உத்தரவு போட்டாரு. அந்தனர் மட்டும் இல்லாம தூதுவர்களையும் நானா திசைகளையும் நலத்தமைந்திய கண்டுபிடிக்க அனுப்பி வச்சாரு. பல நாடுகள்ல தேடி தெரிஞ்ச அந்தனர் கடைசியா சேதி நாட்டை வந்தடைஞ்சாரு. அந்த நாட்டு அரசியோட இருந்த பெண்ணை பார்த்தாரு.
அது தமயந்தியே தான் அவருக்கு தெளிவா தெரிஞ்சது. அவ முன்னாடி பணிஞ்சு நின்ன அந்தனர், அம்மா தங்களை தங்கள் தந்தையார் அழைத்து வர சொல்லி உத்தரவிட்டார்னும் தமயந்தியும் ஒரு அரசின்ற விஷயத்தையும் எல்லார் முன்னாடியும் சொன்னாரு. இளவரசியான நீயா இத்தனை நாளும் எங்க நாட்டுல இப்படி இருந்தன்னு அதிர்ச்சியானவங்க, இனியாவது உனக்கு நல்ல காலம் பிறக்கட்டும்னு அதுக்கப்புறம் அவளை பத்திரமா விதர்ப்ப நாட்டுக்கே அந்தனர் கூட அனுப்பி வச்சாங்க. அவ போன தேர் விதர்ப்ப நாட்டுக்குள்ள நுழைஞ்சதோ இல்லையோ, கணவனால் கைவிடப்பட்டு குழந்தைங்களையும் இது வரைக்கும் பார்க்காம அவ உருக்குலைஞ்சு வந்ததை பார்த்த மக்கள்லாம் உங்களுக்காமா இந்த நிலைமை வரணும்னு அழுது புலம்புனாங்க. இவங்களுக்கே இப்படி இருக்கிறப்போ தமயந்தியோட தாய் தந்தையோட நிலைமைய சொல்லமா வேணும்? அவ கோலத்தை பார்த்து மனசு நொந்து போனாங்க. தமயந்தி ஒரு வழியா இப்படி வந்து சேர அங்க நலனும் கால் போன போக்கில் போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு இடத்துல பெருந்தீ ஒன்று எரிஞ்சிட்டு இருந்தது. மன்னா என்னை காப்பாற்று, என் உயிர் போய்கொண்டிருக்கிறது, என்னை காப்பாற்றுன்னு ஒரு குரல் கிடைச்சு. தன்னை மன்னன்னு தெரிஞ்சு யாரோ கூப்பிடுறாங்களே யாருன்னு பார்த்தப்போதான் தீக்குள்ள இருந்து அந்த குரல் வர்றதை கேட்டதும், ஐயோ யாரோ தீக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்களே, அவங்கள எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சப்பதான் அவனுக்கு தேவர்கள் கொடுத்த வரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எந்த நெருப்பும் அவனை சுடாதுன்றது தான் அவன் வாங்கின வரம். அப்போ கேட்ட அதே குரல் மறுபடியும் கேட்டுச்சு. மன்னா நீ சிறந்த குணநலன்களை கொண்டவன் என்பதை நான் அறிவேன். நான் ஒரு தபஸ்வி, இந்த நெருப்பில் சிக்கி தவிக்கிறேன். என்னை கார்கோடகன் என்பர். நான் நாகங்களுக்கு தலைவன், என்னை காப்பாற்றுன்னு இந்த பாம்பு உருவம் சொல்லுச்சு. நலனும் அந்த பாம்பை காப்பாத்துறான். பாம்பு நலன் கிட்ட, மகாராஜா என்னை உடனே வீசிவிடாதே, 1 2 என எண்ணி தச என எண்ணி முடித்த பின் தரையில் விடுன்னு சொல்லுது. அப்பாவி நலனுக்கு தசன்றதுக்கு 10 அர்த்தம் தான் தெரியுமே தவிர அதுக்கு கடின்ற அர்த்தமும் இருக்கிறது தெரியாது. இவனும் அந்த பாம்பு சொன்னது போல என்ன ஆரம்பிச்சு கடைசியில தசன்னு சொல்லி முடிச்சதும் அந்த பாம்பு அவனை கடிச்சிருது. அவ்வளவுதான், நலனுடைய உடல்ல விஷமேறி சிவப்பழகோட ஜொலிச்சவன் கண்ணங்கரையில் ஆகிடுறான். கார்கோடகா, இது முறையா? ஆபத்தில் தவித்த உன்னை காத்த எனக்கு இப்படி ஒரு கதியை தந்து விட்டாயே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்னு நலன் கேட்டான். மன்னவனே, உன்னை பாதுகாக்கவே இவ்வாறு செய்தேன். நீ இந்த காட்டில் மனைவியை பிரிந்து சுற்றுவதை நான் அறிவேன். மனிதனுக்கு எல்லா கஷ்டங்களும் விதிப்படியே வருகின்றன. இந்த கரிய நிறத்தில் மாறியதன் காரணத்தை நீ விரைவிலேயே தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பு தான் உன்னை காப்பாற்றப் போகிறது. அதே நேரம் கொடிய வெப்பத்தை எனக்காக தாங்கிய உன் வள்ளல் தன்மைக்கு பரிசும் தரப்போகிறேன். இதோ பிடின்னு ஒரு அழகான ஆடை ஒன்றையும் கொடுத்துச்சு. இந்த ஆடை எனக்கு எதற்குன்னு கேட்டான் நலன். அரசே, இந்த ஆடையை போர்த்தி கொண்டால் நீ உன் உண்மை உருவை அடைவாய். ஆனால் இப்போதைக்கு இதை நீ அணியாதே. உன் நன்மைக்கே சொல்கிறேன். எங்கிருந்து அயோத்தி செல். அந்நாட்டு மன்னன் ருதுபண்ணனுக்கு தேரோட்டியாகவும் சமையல்காரனாகவும் இருன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மறைஞ்சிடுது. ருதுபண்ணன் கணிதத்திலையும் சூதாட்டத்திலையும் கெட்டிக்காரன். நலனும் கார்கோடகன் சொன்னதை கேட்டு அயோத்தி வந்து சேர்ந்தான். மன்னன் ருதுபண்ணனை சந்திச்சு பேசி சமையல்காரனும் ஆனான். இதுக்கிடையில கணவனை பிரிஞ்ச தமயந்தி ஒரு புரோகிதரை அழைச்சு நலன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புறா. அவன் ஒருவேளை மாறு வேடத்துல இருந்தா கூட அடையாளம் தெரிஞ்சுக்க ஒரு வழி சொல்றேன்னு சொன்னான். காட்டிலே கட்டிய மனைவியை தனியே விட்டு வருவது ஒரு ஆண்மகனுக்கு அழகாகுமா என்று நீ சந்தேகப்படுபவர்களை பார்த்து கேளும். இந்த கேள்விக்கு யார் பதில் அளிக்கிறார்களோ அவரை அழைத்து வாரும்னு தமயந்தி சொல்லி அனுப்புறா. புரோகிதரும் பல இடங்களை சுத்திட்டு அயோத்தி வந்தடைஞ்சாரு. பொது இடத்துல நின்னு தமயந்தி கேட்க சொன்ன கேள்விய சத்தமா கேட்டாரு. அது அங்க தற்செயலா வந்த நலன் காதுலையும் கேட்டுச்சு. அவன் கிட்ட வந்து, புரோகிதரே, நான் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை, விதிவசமாக நாங்கள் பிரிந்தோம்னு பதில் சொன்னான். ஆனா அவன் உருவத்தை பார்த்தா நலன் மாதிரி தெரியல. தமயந்தி கிட்ட வந்து ஒரே ஒருத்தன் தான் பதில் சொன்னான். அவன் உடல்வாகு என்னவோ ராஜா மாதிரி தான் இருக்கு, ஆனா கருத்த நிறத்துல நலன் மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னாரு. அப்படியான உடனே தமயந்தி ஒரு யோசனை சொன்னான். நீங்க மறுபடியும் அயோத்தி போங்க, எனக்கு திரும்ப சுயம்பரம் நடக்க போறதா அந்த நாட்டு மன்னன் கிட்ட சொல்லுங்க. அங்க இருக்கிறது என் கணவரா இருந்தா நிச்சயமா அவர் பதறி போய் என்னை தேடி வருவாருன்னு தமயந்தி சொல்லி அனுப்புனான். 2ஆம் சுயம்பரமா? இது பெண்களுக்கு ஏற்புடையதல்லவேன்னு ருதுபண்ணன் யோசிச்ச வேளையில நலன் மன்னன் கிட்ட, அரசே,
கற்புடைய பெண் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட மாட்டாள். நலன் பிரிந்து விட்டான் என்பதற்காக அவள் இப்படி செய்வாள் என என்னால் நம்ப முடியவில்லைன்னு மன்னரை போக விடாம நலன் தடுத்தான். ஆனா அதை பத்தியெல்லாம் ருதுபண்ணன் கவலையே படல. அந்த தமையந்தி போன சுயம்பரத்திலே எனக்கு கிடைச்சிருக்கணும். அந்த நலன் வந்து பறிச்சுட்டு போயிட்டான். 2ஆம் தாரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளோட வாழ முடிவு பண்ணிட்டேன். நீ தேர் எடு, வா போலாம்னு உத்தரவு போட்டான். நலனுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அவனால் அதை முழுசா நம்ப முடியல. அந்த புரோகிதர் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டு தன்னை வரவழைக்க தான் இப்படி செஞ்சிருப்பான்னு முடிவு பண்ணி கிளம்புனான். தேர் விதர்ப்ப நாட்டை நோக்கி மனோவேகத்தை விட வேகமா பறந்துச்சு. அயோத்தி மன்னன் நலன் தேரோட்டுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். இந்த வேகத்துல யாராலையுமே தேர் ஓட்ட முடியாதேன்னு. நலன் கிட்ட தனக்கு அந்த கலையை சொல்லி தரும்படியும் பதிலுக்கு தான் சிறந்து விளங்கக்கூடிய கணிதத்தையும் சூதாட்டத்தையும் நலனுக்கு சொல்லித்தரதா அயோத்தி மன்னன் கேட்டான். 2 பேரும் அவங்க கலைகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள விதர்ப்ப நாட்டையும் வந்தடைஞ்சாங்க. பீமராஜன் ஆச்சரியத்துடன், அயோத்தி மன்னா, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கன்னு கேட்க, உன்னை பார்க்கத்தான்னு ருதுபண்ணன் பதில் சொன்னான். அதுக்குள்ள குதிரைகளெல்லாம் இளைப்பாற வச்சுட்டு சமையலறைக்குள்ள போனான் நலன். அவனை பார்த்த தமையந்தி, இவன் இவ்வளவு கருப்பா இருக்கானே, ஏதாச்சும் வண்ணம் பூசி மறைச்சிருப்பானோ, எதுக்கு சந்தேகம்னு ஒரு பணிப்பெண்ணை அழைச்சு, நீ மறைஞ்சிருந்து அந்த சமையல்காரன் செய்யற வேலைகளெல்லாம் கவனிச்சுட்டு வந்து சொல்லுன்னு சொன்னான். இன்னொரு பணிப்பெண்ணையும் கூப்பிட்டு அவ குழந்தைகளை அந்த சமையல்காரனோட விளையாட விடுன்னு அனுப்பி வச்சா. அந்த குழந்தைங்க நலன் கிட்ட போனதும், நீங்க யாருப்பா, என் பிள்ளைங்க போலவே இருக்கீங்களேன்னு நலன் கேட்க, தாயை விட்டு பிரிஞ்ச கதையையும் அவங்க தந்தை நலராஜான்றதையும் அவங்க சொன்னதும் அவன் உள்ளுக்குள்ள அழுதான். குழந்தைங்க கிட்ட அவன் பேசினதையும் அவன் நெருப்பே இல்லாம சமைச்சான்றதையும் பணிப்பெண்கள் வந்து சொன்னதும் தமயந்திக்கு ஒரு கணம் மயக்கமே வந்துருச்சு. நெருப்பே இல்லாம சமைக்கிறான்னா அது நிச்சயமா அவ கணவனா தான் இருக்க முடியும்னு உறுதி செஞ்சுக்கிட்டா. ஏன்னா நெருப்பால எந்த இடைஞ்சலும் வராதுன்ற வரம் மட்டும் இல்ல, நெருப்பு இல்லாமையே சமைக்கிற வரத்தையும் அவன் வாங்கியிருந்தான்னு தமயந்திக்கு நல்லாவே தெரியும். உடனே அவ தந்தை கிட்ட போய் சொன்னான். தந்தையே, இங்கே சமையல்காரராக இருப்பவர் என் கணவன் தான்னு உறுதியா சொன்னான். இதை கேட்ட பீமராஜனும் மனம் பதச்சு உடனே சமையலறைக்கு ஓடினாரு. உண்மையை சொல், நீ யார், உன் உண்மை உருவை காட்டுன்னு கேட்டாரு பீமராஜன். நலனும் அதுக்கு மேல எந்த உண்மையும் மறைக்க விரும்பல. கார்கோடகன் தனக்கு கொடுத்த ஆடையை எடுத்து அவன் மேல போத்திக்கிட்டான். உடனே தன்னுடைய பழைய சிவந்த மேனி உருவத்தை அடைஞ்சான். அவனை பார்த்த தமயந்தி ஆனந்த கண்ணீர் வடிச்சா. தன் மேல் கொண்ட அன்பால அவனை கண்டுபிடிக்க அவ எடுத்த முயற்சிகளை பாராட்டினவன், காட்டில் உன்னை விட்டு சென்ற இந்த கயவனை காண பிடிக்காமல் உன் விழித்திரைகளை நீர் நிறைத்து மறைக்கிறதா கண்ணேன்னு கேட்டான். இல்லை அன்பரே, உங்களை மீண்டும் காண்போம் என்று நினைக்கவே இல்லை. இது ஆனந்தத்தில் வழியும் கண்ணீர்னு சொல்லி அவனை கட்டி அணைச்சுக்கிட்டா. குழந்தைகளும் ஓடி வந்து அவனை அணைச்சுக்கிட்டாங்க. சரி, கார்கோடகன் எதுக்கு நலனை கடிச்சதுன்றதுக்கு பதில், தன்னுடைய கொடிய விஷத்தை அவனுக்குள்ள விதைச்சதும் நலனை பிடிச்ச சனி அந்த விஷத்தோட வீரியம் தாங்காம அவனை விட்டு வெளியேறும்னும், அது மட்டும் இல்லாம அயோத்திக்கு அவனை அனுப்புனா ருதுபண்ணன் கிட்ட அவன் சூதாட்டத்தையும் கத்துப்பான்னு தான் அப்படி செஞ்சது. அதே சமயம் சனீஸ்வரரும் அவருடைய காலத்தை முடிச்சுக்கிட்டாரு. நலனே, உன்னை போல் உயர்ந்த குணமுள்ளவர்கள் யாரும் இல்லை. எந்த சூழலிலும் நீ பிறர் உதவியை கேட்கவில்லை. உனக்கு அவ்வளவு தொல்லைகள் தந்தேன், இருந்தும் நீ என் மீது ஆத்திரப்படவில்லை. நீ நீதி தவறாத ஆட்சி நடத்தினாய் என்றாலும் சூது என்னும் கொடிய செயலுக்கு உடன்பட்டாய். இனி அத்தகைய நினைப்பே உனக்கு தோன்றக்கூடாது. இருப்பினும் சூதால் தோற்ற நீ போர் தொடுத்து உன் நாட்டை பெறுவது முறையல்ல. மன்னர்களுக்குரிய தர்மப்படி மீண்டும் சூதாடிய நாட்டை அடைவாய். என்னிடம் என்ன வரம் வேண்டுமென்றாலும் கேள், தருகிறேன்னு சொன்னாரு சனீஸ்வரர். நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம், அந்த புஷ்கரனை போய் பிடி, அவன் கிட்ட இருந்து எனக்கு நாட்டை வாங்கி கொடுன்னு தானே. ஆனா நலனோ, சனீஸ்வரரே, என் சரிதம் இந்த உலகத்துக்கு பாடமாக இருக்கட்டும். என் கதையை யார் ஒருவர் கேட்கிறாரோ அவரை நீர் பிடிக்க கூடாது, அவருக்கு எந்த சோதனையும் தரக்கூடாதுன்னு கேட்டான். நலனே, உன் கோரிக்கையை ஏற்கிறேன். உன் கதை கேட்பவர்களை நான் எக்காரணம் கொண்டும் அணுக மாட்டேன். இது சத்தியம்னு வாக்களிச்சுட்டு அங்கிருந்து சனீஸ்வரன் மறைஞ்சிடுறாரு. அயோத்தி மன்னனும், நீ நலன்னு தெரியாம உன்னை என்கிட்ட வேலை செய்ய வச்சுட்டேன். ஏதாச்சும் அந்த நேரத்துல நான் உன்கிட்ட கடுமையா பேசியிருந்தா அதை பொறுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நெடுத நாட்டுக்கு வந்து
மறுபடியும் புஷ்கரன் கூட சூதாடி அவன் நாட்டை மீட்டெடுத்தான். மக்களும் மறுபடியும் நலன் மன்னனா ஆனதை கொண்டாடினாங்கன்னு நலனுடைய இந்த சரித்திரத்தை வியாசர் யுதிஷ்டனுக்கு சொல்லி முடிச்சாரு. யுதிஷ்ரா, கேட்டாயல்லவா கதையை? நலனின் இந்த துன்பத்தில் 100ல் ஒரு பகுதியை கூட நீ அனுபவிக்கவில்லை தானே? எனவே நீயும் சூதில் தோற்றது பற்றி வருந்தாதே, உனக்கும் நல்ல நேரம் வரும்னு சொல்லிட்டு வியாசர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க இந்த நலசரிதம் சொன்ன சந்தோஷத்தோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேங்க. எப்பயும் சில்டாட்டா மூவ் ஆன் பண்ணலாம். டேக் கேர், டாடா.